ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட்டும் எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னா, மற்ற சீரியல்லாம் சின்னதாக ஒரு கான்செப்ட் கிடைச்சாவே வார கணக்கில் ஸ்டோரியை இழுத்துக்கிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இன்றைக்கான எபிசோட்டை கொண்டு போயிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். முத்து நேராக பார்வதி வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பேச ஆரம்பிக்கும் போது மீனாவை பற்றி இந்த மாதிரிலாம் பேசும்போது ஒரு கட்டத்தில் பார்வதி ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பணம் விஜயாவோடதுங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த பணம் வந்து வக்கீல் கொண்டு வந்து கொடுத்தாங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் பேசி அப்படியே வந்துடுதுன்னு வச்சிங்களேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் போலீஸுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு பேசினதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க. ஆனால் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் விஜயாவும் 30 வருஷத்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ முத்து வந்து சரி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு அப்பாவும் சரி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. இப்போ அந்த பணத்தை திருடினது யார் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்பான்னு சொல்லி மீனா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, கதறி அழுகுறாங்க. ஆனால் அண்ணாமலை ரொம்ப கோவப்பட்டு அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கத்து பார்த்தா ரவி சுருதின்னு சொல்லி எல்லாருமே அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மென்டல் குரூப் மட்டும் அப்படியே அமைதியாகவே இருக்காங்க. இப்போ விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம், மீனா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. மனோஜ் ஒன்றுமே பேசலை. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க, இதில் என்ன விஷயம் இருக்குங்கிற மாதிரி அவங்களும் ஒன்றும் பேசாமல் இருக்காங்க. அண்ணாமலை தான் தொடர்ந்து மீனா தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இப்படிலாம் பேசுனதுக்கப்புறம் இப்போ கேஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க. விஜயா அதாவது பார்வதி வந்து இப்போ கேஸ் கொடுக்குறாங்க அம்மா சொன்னதுனால மீனா மேலே அப்படின்னு சொல்லும்போது, அதை வாபஸ் வாங்குறதுக்கு நான் 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேங்கலாம் சொல்கிறாரு. அதை அண்ணாமலைகிட்ட கொடுக்குறேன்னு சொன்னமே, இப்போ அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது. இன்றைக்கான எபிசோட் மிஸ் பண்ணாமல் டிவியில் பாருங்கள். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி செம்ம சுவாரஸ்யமாக இன்றைக்கான எபிசோடோட ஸ்டோரி கொண்டு போயிருக்காங்க. கடைசியில் அண்ணாமலை அந்த கேவலமான வேலைலாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது, அந்த கேவலமான வேலையை செஞ்சு ஆள் நம்ம வீட்டிலே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் இப்போ தான் விஜயாவை சொல்கிறாங்க. விஜயாவை அப்படியே அதிர்ச்சியாரு, எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பணத்துக்கு வந்து 2 லட்ச ரூபா இவங்களால தான் இந்த மாதிரி நடந்துச்சு, இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்னே சாரி கேட்கணும் அதுக்கு அப்படிங்கும்போது, சாரிலாம் கேட்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுருதி வந்து மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ விஜயா வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா, இப்போ 2 லட்ச ரூபா கொடுக்கணுங்கிற விஷயத்தையும், அதே போல் இனிமேல் வந்து அவங்க குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு சொல்லக்கூடாதுங்கிற விஷயத்தையும் முத்து சொல்லிடுறாரு. அதோட பார்த்தா அப்படியே செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடுக்கு செம்ம சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.